வணக்கம். இன்னைக்கு வந்து நவராத்திரி 2வது நாள். பிரசாதம் வந்துட்டு பருப்பு பாயசம். பருப்பு பாயசம் வந்துட்டு ஒரு டெலிஷியஸான ஒரு நல்ல எக்ஸலண்ட் பாயசம். வெல்லத்தில் பண்ணுறது இது. பருப்பு, வெல்லம், நெய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறது, ஏலக்காயெல்லாம் போட்டு. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பாலும் இருக்குது இதில். கொஞ்சம் ஒரு போல் பத்தாது, ஒரு போல் சாப்பிட்டுட்டு 2வது போல் 3வது போல் கேட்போம் நம்ம. அந்த மாதிரி ஒரு நல்ல பாயசம் இது. ஸோ முதல் டிஷ் வந்துட்டு பருப்பு பாயசம். இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ பாசிப்பயிறு ரெடியாக இருக்குது. ஸோ பாசிப்பயிறு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இதாக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த பாயசத்தோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அது கொடுக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். ஸோ இந்த பாசிப்பயிறு நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா பாருங்கள், செவக்க நல்லா வறுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த வறுத்த பாசிப்பயிரை வந்துட்டு ஒரு பேனில் நம்ம போடுறோம். பாசிப்பயிரை வறுக்கும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா வரும், அரோமா நல்லா, அந்த மனம் பாருங்கள், அந்த பாசிப்பயிரோட மனம் நல்லா இருக்குது அதில். சரிங்களா? தண்ணி ஊற்றி நம்ம இதை பாயில் பண்ணுறோம் நம்ம. இப்போ வந்துட்டு பாசிப்பயிறு நல்லா ட்ரை ரோஸ்டிங், ரோஸ்டிங் பண்ணிவிட்டு பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அது வெந்திருக்கான்னு பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சாஃப்டாக நல்லா குக்கான பாசிப்பயிறு கொஞ்சம் மேஷியாகவும் இருக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டு இது பியூரே மாதிரி ஆகிடக்கூடாது. இது வந்து நல்லா கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அப்படியே முழுசாக கொஞ்சம் பல்லில் படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு பாசிப்பயிறு ரெடியாக இருக்குது. தேங்காய் பால், வெல்லம் பாகு, கொஞ்சோண்டு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில். சரிங்களா? ஸோ வெல்லம் பாகு நல்லா, வெல்லத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சுத்தமான பாகு, வெல்லம் பாகு இதில் போட்டிருக்கோம் நம்ம. ஒரு கொதி வந்த உடனே ஃபஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தோம் இல்லையா, தின்னாக இருக்கிற தேங்காய் பாலை வந்துட்டு ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். பாசிப்பயிறு பாயசம் ரெடியாக இருக்குது. நல்லா பாயில் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா திக்காக வெல்லம் போட்டு நல்லா ரெடியாக இருக்குது இப்போது நம்மள்கிட்ட. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஏலக்காய் பவுட்ரு போடுறோம். சரிங்களா? ஏலக்காய் பவுட்ரு போடுறோம். லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த திக்கான இருக்க தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? முதல்ல எடுத்த தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி பார்த்தீங்க இல்லையா, அந்த திக்னஸ்ஸு, அந்த நல்லா பாசி பயிறு நல்லா சாஃப்டாக நல்லா குக்காக இருக்குது. தேங்காய் பாலும் நல்லா குக்காக இருக்குது. கொஞ்சம் பாயிலிங் வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை சைடில் நம்ம இறக்கி வச்சிடறோம் நம்ம. ஸோ ஒரு பேன் ரெடி பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சம் நெய் விடுறோம் நம்ம. ஸோ நம்ம இந்த நெய் சூடான உடனே முந்திரி பருப்பை நம்ம போடுறோம். நல்லா கொஞ்சோண்டு நல்லா ஒரு பொன்முறுவலாக கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த கேஷ்யூநட் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே காஞ்ச திராட்சை, போடுறோம். ஸோ இந்த பாயசத்தில் நம்ம இதை இன்கார்பரேட் பண்ணிடுறோம்.
ஸோ பாசிப்பயிறு பாயசம் நமக்கு ரெடி இப்போது. நல்லா தேங்காய், பருப்பு, பாசிப்பயிறு இதெல்லாம் வெல்லம் இதெல்லாம் போட்டு பாயசம் நல்லா இருக்குது. ஸோ கடவுளுக்கு படைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ பருப்பு பாயசம் ரெடி.